என்ன பார்க்க போகிறோம்னா சச்சின் டெண்டுல்கரை பற்றி இன்னும் ஒரு ஃபேக்ட். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சச்சின் டெண்டுல்கர் அவரோட ஹோம்ல இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ட்ராவலிங் டைம் ஆகும். அதனால அவரோட ட்ரைனிங் டைமும் கம்மியாகுது. அப்புறமேல அவரோட உடம்பு பாதிக்கப்படுது. அதனால அவர் அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு அவங்க அங்கிள் ஆன்ட்டியோட வீட்டில் 4 வருஷம் தங்கறதுக்கு வராரு. சச்சின் டெண்டுல்கர் அவங்க ஆன்ட்டியை தான் பால் போட வைப்பார். அப்போ அவங்க ஆன்ட்டி பால் போடும்போது அவர் 2 பால் வாங்கிட்டு அந்த பாலை நல்லா அந்த பிளேடை வச்சு சீவி ஓவல் ஷேப்பில் ஆக்கி தான் அவங்க ஆன்ட்டி கிட்ட கொடுப்பாரு. அதை தான் அவங்க ஆன்ட்டி போடுவாங்க. ஏன்னா அப்படி போட்டு அது பிச்சாகி எந்த இடத்துல இந்த சைடு வருதா இந்த சைடு வராதான்னு தெரியாது. அது ஒரு வகையான ப்ராக்டிஸ். மேலே அவங்க ஆன்ட்டி உட்காந்துட்டே தான் பால் போடுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து எல்லா பாலும் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப சச்சின் எல்லா பாலையும் எடுத்துகிட்டு அவங்க ஆன்ட்டி கிட்ட கொடுத்துருவாரு. அப்புறமேல எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா தினமும் அவங்க அங்கிள் ஆன்ட்டியோட வீட்டுக்கு சச்சினை பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாள் சச்சின் டெண்டுல்கர் அவரோட கோச்சை டின்னருக்கு நைட்டு கூப்பிடுறாரு. அப்புறம் அவங்க கோச் சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு செஞ்சுரி எடுத்தாதான் நான் உன்னோட வீட்டுக்கு சாப்பிட வருவேன் அப்படின்னு கோச் சொல்கிறாரு. இந்த மேட்ச் டான் பாஸ்கோக்கும் சச்சின் படிக்கிற ஷர்தாஷ்ரம் ஸ்கூலுக்கும் வர மேட்ச்சு. அதில் சச்சின் ஃபஸ்ட் டே 94 ரன்ஸ் எடுத்துடுறாரு. அன்றைக்கி நைட்டு அவருக்கு தூக்கமே வரல. நம்ம நாளைக்கு செஞ்சுரி அடிக்க முடியுமா முடியாதா, கோச் டின்னருக்கு வருவாரா மாட்டாரான்ட்டு சச்சின் ரொம்ப பயந்துட்டுருக்காரு. நைட் ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினாரு. அப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டாரு. அவங்க அப்பா அவர் டென்ஷனாக இருக்கிறத பார்த்து அவர் ஒரு விநாயகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கோயிலிருந்து தான் அவர் மும்பையில் எந்த மேட்ச்சுக்கு போனாலும் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு பின்னாடி அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு டேப் இருக்கும், அதில் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமேல் தான் அந்த மேட்ச்சுக்கு போவார். அவர் சாமி கும்பிட்டு செகண்ட் டே மேட்ச் விளையாட போகிறாரு. போய் அவர் நினச்ச மாதிரியே ஒரு செஞ்சுரி அடிச்சிடுறாரு. அதே மாதிரி அவங்க கோச்சும் சொன்னதை மீறாமல் டின்னருக்கு வந்துட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை என்னோட வீடியோ திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.